முருகனின் பரிபூர்ண கிருபாகடாட்சகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே சொல்கிறேன், வருகின்ற 18/4/2026 நடக்க இருக்கின்ற சத்ரு சம்ஹார யாகத்தில் கலந்துக்குங்க. மிளகாய்த்தூள் அபிஷேகம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தூசி மாரி அந்த பிரச்சனையை தட்டி கீழே தள்ளிவிட்டு உங்களை மேலே ஏற்றி விடக்கூடிய ஒரு ஏணியாக அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் அமைகிறது. 10 மணி நேரம் ஆனாலும் எலுமிச்சைப்பழம் வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா கூட்டமாக இருக்கா உட்காருங்க, யாருக்கும் இல்லாமல் போகாது. ஒரு லாரி எலுமிச்சைப்பழம் நிற்குங்க, அதுக்கு நான் பொறுப்பு, யாருக்கும் பத்தாத போகாது. அதனால் அனைவரும் வரிசையில் நின்று வாங்கி கொள்ளவும். நீங்கள் எடுத்துகிட்டு வர அந்த ஜாக்கெட் பிட்டில் தான் அந்த எலுமிச்சைப்பழத்தை ரிட்டர்ன் தருவோம். அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் உங்கள் குலதெய்வமே இருப்பதாக, முருகனே இருப்பதாக வைத்து சாட்சாத் முருகப்பெருமானும் உங்கள் குலதெய்வமே இருப்பதாக நினைத்து நீங்கள் சாமி கும்பிடுங்க. இம்மிடியட்டாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். கிரேதா யுகமதில் ஆதி சைவம் தழைத்தவங்க கனகசபைநாதன் ஆதியாமதியனை பாலை கறந்து வந்துடணும். அதனால் அந்த ஆதியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் பராசக்தியின் மைந்தன் முருகப்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இந்த சத்ரு சம்ஹார யாகம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்க பொழுது. கலர் ரொம்ப முக்கியம். பெண்கள் பிங்க் கலர் சாரி, ஆண்கள் ப்ளூ கலர் ஷர்ட்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. வருகின்ற 18/4/2026 சனிக்கிழமை சத்ரு சம்ஹார யாகமும் மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடக்குது. நிறைய பேர் வருஷம் வருஷம் வரீங்க. இந்த வருஷம் சில பேர் புதுசாக இந்த வீடியோவை பார்ப்பீங்க. வீடியோ பார்க்குறவங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டது. அதாவது யார் கண்ணில் இந்த வீடியோ போடுதோ அவங்கள முருகன் அழைக்கின்றார். அதான் உண்மை. ஏன்னா எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, எவ்வளோ யூடியூப்பில் எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. இந்த டைமில் இந்த வீடியோ, இந்த வார்த்தை ஏன் உங்கள் காதில் கேட்க வேண்டும், இதை ஏன் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காரணம் காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. ஆமாம். ஆனால் முருகனின் பரிபூர்ண கிருபாகடாட்சகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே சொல்கிறேன், வருகின்ற 18/4/2026 நடக்க இருக்கின்ற சத்ரு சம்ஹார யாகத்தில் கலந்துக்குங்க. மிளகாய்த்தூள் அபிஷேகம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தூசி மாரி அந்த பிரச்சனையை தட்டி கீழே தள்ளிவிட்டு உங்களை மேலே ஏற்றி விடக்கூடிய ஒரு ஏணியாக அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் அமைகிறது. இதை எப்படி பண்ணோன்னா, கடை மிளகாய்த்தூள் வாங்கக்கூடாதுங்க. வீட்டில் அரைக்கணும், இல்லை கடையில் அரைக்கணும். ஒரு 100 கிராம் புதிய பாத்திரம் வாங்கிக்கங்க. அதில் நிரப்பி உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும். திருமணம் நடக்கணும், வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இடம் வாங்க வேண்டும், வண்டி வாங்க வேண்டும், இப்படி சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் மஞ்சள் கலர் ஜாக்கெட் பீட்டை அந்த பாத்திரத்து மேலே வச்சு மூடியை கட்டிட்டு மஞ்சள் கலர் ஜாக்கெட் பீட்டை வச்சு மேலே கட்டி எடுத்துகிட்டு வாங்க. சார், தடைகள் உடைய வேண்டும். காரிய தடை. எங்கே போனாலும் எனக்கு மட்டும் பணம் தரேன்றான், தரமாட்டான், இன்றைக்கி தரேன்றான், தரமாட்டான், வேலையில் பிரச்சனை, பாஸ் கூட பிரச்சனை, டீம் லீடர் கூட பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை. இப்படி யாராக இருந்தாலும் சிகப்பு கலர் ஜாக்கெட் பீட்டை அந்த டப்பாவுடைய மூடியை கட்டிட்டு மேலே ஜாக்கெட் பீட்டை வச்சு ஒரு நூலை போட்டு சுற்றிட வேண்டியது. ஞானம் வேணும், முக்தி வேணும், மோட்சம் வேணும், ஜோதிடத்தில் வாஸ்துவில் பெரியாளாக வேணும், குரு அமைய வேண்டும், இறைவனுடைய பரிபூர்ண அருள் மட்டும் போதும், எனக்கு வேறு எதுவும் வேணாம், நான் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டுட்டேன், ரொம்ப நொந்துட்டேன், இந்த வாழ்க்கையை வாழவே எனக்கு பிடிக்கல, நிறைய துரோகங்களை சம்பாதித்து விட்டேன், வெள்ளை கலர் துணியை வச்சு கட்டுங்க. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், ஏதோ ஒரு துணி நினச்சி கட்டிடாதீங்க. நீங்கள் கட்டுற துணி உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் எந்த துணி வச்சு கட்டுறீங்களோ அந்த துணிக்கு உண்டான பலன் உங்களை வேலை செய்யும். சும்மா தானே கட்டி பார்ப்போன்னு வெள்ளையை கட்டி பாருங்கள், எல்லாத்துமே பற்று உங்களுக்கு போயிடும். ஞானம், முக்தி, மோட்சம் வந்துடும். உண்மையாங்க, இது வாய் வார்த்தைகள் அல்ல, இறைவன் சொல்ல வைக்கிற விஷயத்தை தான் சொல்கிறோம். அனைவரும் மிளகாய்த்தூளை எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் அரைச்சி வைக்கிறீங்களோ அத்தனை நாள் திருவிழா முடிஞ்சும் உங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்யக்கூடாது. 3 நாளைக்கு முன்னாடி மிளகாய்த்தூள் வச்சுட்டீங்க வீட்டில், திருவிழா முடிஞ்சு 3 நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்போ தான் காரியம் இமிடியேட்டாக பலிதமாகும். போன வருஷம் எலுமிச்சை பழம் நம்ம தரலை திருவிழாக்கு. ஏன் தரலை? கூட்டம் ஹெவியாக இருந்தது. அதுக்கு 3 வருஷம் நிறைய கம்ப்ளைண்ட் ஆகி போன வருஷம் நாங்கள் பர்மிஷன் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் தயவு செய்து இந்த ஆண்டு
அனைவருக்கிட்டேயும் நான் ரொம்ப ரொம்ப ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன். நான் விடியும் வரை எலுமிச்சப்பழம் தரோம். லைனில் நின்று வாங்குங்க. லைனில் நிற்க முடியலையா, ஓரமாக உட்காந்துக்கிங்க. கூட்டம் குறைஞ்ச பிறகு வாங்க. நீங்கள் பண்ணுற ஒரு தப்பால் எங்களுக்கு அந்த இடத்தில் திருவிழா செய்யக்கூடிய பர்மிஷன் தர முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. நீங்கள் கூட்டத்தில் நெரிசலில் இடித்து கீழே விழுந்து எதனா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா அதுக்கு அனைத்துக்குமே நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். அது சம்பத் சுப்பிரமணியோடைய கோவில் அல்ல, திருவிழா பண்ண இடம் இல்லை. ஒரு ஊரில் போய் பர்மிஷன் கேட்டு அந்த நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் நல்லபடியாக முடித்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். கோவிலை சிறப்பாக திருவிழா செய்து எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத ஹேண்ட் ஓவர் பண்ணுறோன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு பண்ணுறோங்க. நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா எங்களுக்கு அந்த இடத்துல அடுத்த வருஷம் எப்படி பர்மிஷன் தருவாங்க? என்னுடைய சொந்த இடமா சொல்லுங்கள். அதனால் மக்கள் அனைவரும் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. ஒரு 10 மணி நேரம் ஆனாலும் எலுமிச்சைப்பழம் வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா கூட்டமாக இருக்கா உட்காருங்க. யாருக்கும் இல்லாமல் போகாது. ஒரு லாரி எலுமிச்சைப்பழம் நிற்குங்க, அதுக்கு நான் பொறுப்பு. யாருக்கும் பத்தாத போகாது. அதனால் அனைவரும் வரிசையில் நின்று வாங்கி கொள்ளவும். நீங்கள் எடுத்துகிட்டு வர அந்த ஜாக்கெட் பிட்டில் தான் அந்த எலுமிச்சைப்பழத்தை ரிட்டர்ன் தருவோம். அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் உங்கள் குலதெய்வமே இருப்பதாக, முருகனே இருப்பதாக வைத்து சாட்சாத் முருகப்பெருமானும் உங்கள் குலதெய்வமே இருப்பதாக நினைத்து நீங்கள் சாமி கும்பிடுங்க. இம்மிடியட்டாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தட்டி தூக்கிறோம். எவ்வளோ பேருக்கு இந்த திருவிழாவில் எவ்வளோ மாற்றம். 25 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, வெளிநாடு உடனே வெளிநாடு வீசா ஒருத்தருக்கு போன வருஷம். இப்படி பல மாற்றங்களை தந்து பெரிய ஒரு புரட்சியை இந்த திருவிழா பல வருஷமாக செஞ்சிட்ருக்கு. இந்த வருஷமும் நீங்கள் அனைவரும் இந்த சத்ரு சம்ஹார யாகத்தில் கலந்துக்கணும். எப்போ வரணும்? சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கெலாம் நீங்கள் யாகத்தில் உட்காந்துடணும். நைட்டு 10 மணி ஆகும் முடிய. நைட்டே ரிட்டர்ன் போகிறதுக்கு பஸ்ஸுக்கோ டிக்கெட்டுக்கோ ட்ரெயினுக்கோ ஃப்ளைட்டுக்கோ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா திருவிழா முழுவதும் நீங்கள் இருக்க முடியாது. அதனால் அன்றைக்கி நைட்டு நீங்கள் லேட் ஆகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 10 மணிக்கு மேலே ஆகிடும். நைட்டு ரிட்டர்ன் போகிறவங்க நைட்டே சீக்கிரம் ரிட்டன் டிக்கெட் போட்டிங்கன்னா அங்கே எலுமிச்சைப்பழம் வாங்குறதுக்கு உங்களால் நிற்க முடியாது, ஒரு ப்ரெஷர் வந்துடும். ஸோ அதனால் சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் பிளான் வச்சுக்கிங்க. அதேமாரி வரவங்க தயவு செஞ்சு ஒத்துழைங்க. வெயில் டைமு, அனைவரும் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பெண்கள் பிங்க் கலர் சாரியை கட்டுங்க. ஆண்கள் ப்ளூ கலர் ஷர்ட்டும் ஒயிட் கலர் வேஷ்டி, இல்லைனா ப்ளூ கலர் ஷர்ட்டு பச்சை கலர் வேஷ்டி கட்டிக்கிங்க. கலருக்கும் திருவிழாவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. எல்லாருக்கும் நல்ல நோட்டீஸ் வைக்க முடியலைங்க. உங்களுக்கே தெரியும், என் கண்ணை பார்த்தீங்கன்னாவே சில பேருக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி மாரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி தூங்க டைம் இல்லாமல் ஹீட்டால் வந்த கட்டி தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறோம். இதுக்கு மேலேயும் எங்களால் எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு தெரியல, டைம் இல்லை. நிறைய பேருக்கு தெரியும், ரெகுலர் ஃபாலோவர், எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடல, எனக்கு பத்திரிக்கை கொடுக்கலாம் நினைப்பீங்க. எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். இது பொது காரியம், கோவில் காரியம். நீங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நான் கூப்பிட்றேன், இதையே நேரில் கூப்பிட்றதான் நினச்சி திருவிழாவுக்கு வந்துடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்கலாம், நேரில் கூப்பிடல சொல்லன்னு முடியல. நம்ம மேன் பவர் எவ்வளோ தான் இறக்க முடியும். ஸோ அதனால் தயவுசெய்து அனைவருமே திருவிழாவுக்கு வருக வருக என்று வரவேற்று வருகின்ற 18/4/2026 சத்ரு சம்ஹார யாகத்தில் முழுசாக உட்காந்து அந்த யாகத்தை பாற்று 6 முகங்களின் தாத்பரியமும் வரலாறும் சொல்லப்பட்டு ஆவுறுதிகள் கொடுக்கப்பட்டு முருகனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டு அதன் பிறகு நடக்கக்கூடிய மிளகாய்த்தூள் அபிஷேகத்தில் உங்கள் மிளகாய்த்தூளை கொண்டு பங்கு கொண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு ஜெயிக்க போகிறீங்கன்றதுல எந்த விதமான மாற்ற கருத்துமே இல்லை. இறைவனே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறானா, அவனை கூட்டு உட்கார வைங்க. அடுத்த வருஷம் அதே ஆளை கூட்டு ரிவ்யூ எடுப்போம். யாருன்னா ஒருத்தர் இந்த வேலையை செய்யுங்க. பல லட்சம் பேர் பார்ப்பீங்க இந்த வீடியோவை, பல ஆயிரம் பேர் பார்ப்பீங்க. இறைவன் இல்லைன்றாங்களே, அவனை கூட்டினது இந்த திருவிழாவில் உட்கார வைங்க. அதுதான் அப்புறம் அடுத்த வருஷம் நம்ம ரிவ்யூ எடுப்போம். ஏன்னா இறைவனை தாண்டி உலகில் வேறு எதுவும் இல்லை என்பது எனக்கு தெளிவாக தெரியுங்க. அதான் உண்மை. ஸோ கிரேதா யுகமதில் ஆதி சைவம் தழைத்தவங்க கனகசபைநாதன் ஆதியாம் அரியணை பாலை கறந்து வந்துடணும். அதனால் அந்த ஆதியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் பராசக்தியின் மைந்தன் முருகப்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இந்த சத்ரு சம்ஹார யாகம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்க பொழுது. கலர் ரொம்ப முக்கியம். பெண்கள் பிங்க் கலர் சாரி, ஆண்கள் ப்ளூ கலர் ஷர்ட்டும் பச்சை கலர் வெள்ளை கலர் வேஷ்டியை கட்டிக்கிங்க. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திருவிழா.
மக்களுக்காக பொதுமக்களுக்காக மட்டுமே நடக்கிறது. எந்த ஒரு கட்டணமும் நம்ம வசூலிக்காமல் டோக்கன் சிஸ்டம், என்ட்ரி ஃபீஸு இதெல்லாம் வச்சு இது ஒரு பிஸ்னஸாக பண்ணனா ஒரு மண்டபத்தில் பண்ணலாம், இல்லை கோயிலில் பண்ணால் கூட டோக்கன் கட்டிட்டு வாங்க, சந்தா கட்டுங்க, மாதம் மாதம்லாம் சொல்லலாம். எதுவுமே இல்லாத ஏன் பண்ணுறோம்? அனைவருக்கும் போய் சேரணும், அவ்வளோதான். கண்ணு காது மூக்கு தொண்டை ஐம்புலன்களை நல்லா படைத்து இந்த பூலோகத்துக்கு அமைச்சிருக்கான் இறைவன். இந்த இயற்கைக்கு நம்ம என்ன திருப்பி செஞ்சோம்? அப்போ இப்படி தான் நம்ம செய்யணும். மகாத்மா செஞ்சார், நேரு செஞ்சார், காமராஜர் செஞ்சார், நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன செஞ்சோன்னு யோசிக்கும் பொழுது பொதுமக்கள் நலனுக்காக நடத்தக்கூடிய இந்த யாகம், உங்களுக்காக நடக்கக்கூடிய யாகம் மாபெரும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு டைம். வருடத்தில் ஒரு நாள் அனைவரும் வருக, இறையருள் பெருக. திருவிழா சார்ந்து எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் இம்மிடியட்டாக நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு கூப்பிட்டு 8148367008, அதாவது 8148836708, 81 488 36 708, சென்னை மேடவாக்கம் அருகில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில். அதேமாரி தயவுசெய்து அங்கே வந்து சார் எனக்கு ஃப்ரெண்டு, சார் எங்கள் வீட்டுக்கு வாஸ்து பார்க்க வந்தார், என்னை முன்ன விடுங்க இப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது ஃபுல்லாக வாலண்டியர்ஸ் தான் இருப்பாங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, என் கிளைண்ட்டுன்னு, என் ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியும், என் கிளைண்ட்டுன்னு தெரியும், என் ஃபாலோவர்ஸுன்னு தெரியும், என் ஃபேனுன்னு தெரியும். ஆனால் அங்கே இருக்க வாலண்டியர்ஸுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் மனசு கஷ்டப்படாதீங்க. வண்டியெலாம் ரொம்ப லாங்காக விட்டுட்டு வாங்க. தண்ணி பாட்டிலில் கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. வரவங்க பேசாதீங்க. அங்கே வந்து தலை வராதிங்க. செருப்பெல்லாம் தயவு செய்து சொல்கிறேன், செருப்பெல்லாம் எங்கன்னா இடையை விட்டுவாங்க, இல்லை செருப்பே போடாதவங்க. திருவிழா சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய அதுவே ஒரு லாரி செருப்பு இருக்கும் போல். நிறைய பேர் நைட்டை மிஸ் பண்ணி விட்டு போயிருங்க. காலைல அது வேறு நாங்கள் எடுத்து போடக்கூடிய ஒரு வேலை இருக்குது. அதெல்லாம் பெரிய பெரிய வேலைகளை அதிகப்படுத்தி நம்ம நிர்வாகத்துக்கு எதுவும் பதில் சொல்லாமல், அந்த நிர்வாகம் வருஷம் வருஷம் நல்லா பண்ணுறாங்கன்னு பர்மிஷன் ஈஸியாக நம்மளுக்கு கொடுக்கணும். தேர்தல் வேறு இருக்குது. ஸோ சீக்கிரம் திருவிழாவை முடிக்கணும். நைட்டு எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். உங்களுக்கு அந்த முருகப்பெருமானின் அனுகிரகம் கிடைத்து, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாட்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. அனைவரும் வருக, இறையருள் பெறுக. நன்றி, வணக்கம்.